ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நாம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா சில அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். பர்டிகுலரா டாப்லர் எஃபெக்ட்ங்கிற டைட்டில மட்டும் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ டாப்லர் எஃபெக்ட்ங்கிற டைட்டில் அடிஷனல் ப்ராப்ளம்ஸும் ஜேஇ 2019 அந்த இயர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டாப்லர் எஃபெக்ட்னா என்ன, அதை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். பொதுவா ஒரு சவுண்ட் வேவோ இல்ல எனி வேவோ டிராவல் பண்றப்ப அதோட ஃப்ரீக்வன்சி மாறாது. இப்ப நான் ஒரு சவுண்டை கிரியேட் பண்றேன், அதோட ஃப்ரீக்வன்சி 1000 ஹெர்ட்ஸ்னா அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் அதோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. இதுதான் ட்ரூ. ஆனா டாப்லர் என்ன சொல்றாருன்னா டிராவல் பண்றப்ப ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அதுவும் அப்சர்வரை ரீச் பண்றப்ப ஃப்ரீக்வன்சி டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ராங் வியூவை என்ன பண்றாருன்னா தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ ஹாரன் அடிச்சுக்கிட்டே டுவர்ட்ஸ் மீ எனக்கு டுவர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹாரன் சவுண்ட் எனக்கு ஜாஸ்தியா கேட்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா டாப்லர் வந்து ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆயிடுச்சுங்கிறாரு. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே ட்ரெயினோ பஸ்ஸோ ஹாரன் அடிச்சுக்கிட்டு என்னை விட்டு விலகி போச்சுன்னா என்ன அப்படின்னா ஆடியோ கம்மியா கேட்கும் எனக்கு. அப்ப எனக்கு ஆடியோ கம்மியா கேட்குதுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றாருன்னா தியரிட்டிக்கலா கொடுக்குறாரு. அதுல நிறைய கேஸ் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. அந்த கேஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரே ஃபார்முலாவை அதை மாத்திட்டான். அந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம் டீல் பண்ண போறோம். மேபி அந்த ஒரு ஃபார்முலால 2 எக்ஸ்டென்ஷன் 2 ஸ்பெஷல் கேஸ் வரும். அதுவும் பார்த்தாவே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டாப்லர் எஃபெக்ட் தியரி படிக்கிறது கஷ்டமா இருந்தாலும், நாம தியரியை படிக்கல, நான் சொல்லியும் தரல, தியரி படிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் ப்ராப்ளம் டீல் பண்றது செம ஈஸி. ஏன்னா எல்லா கொஸ்டினும் புரியும். கொஸ்டின் புரிஞ்சிருச்சுனாவே ஆன்சர் எடுத்துடலாம். நிறைய நேரங்கள்ல பிசிக்ஸ்ல நம்மளுக்கு ஆன்சர் வராம போறதுக்கு காரணம் கொஸ்டினை கரெக்டா ரெகனைஸ் பண்ண முடியாததுதான். ஆனா டாப்லர் எஃபெக்ட்ல அந்த இஷ்யூவே வராது. டாப்லர் எஃபெக்ட்ல டெஃபினட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ஆன்சர்ஸ் எடுக்க முடியும். சோ அப்படிப்பட்ட டாப்லர் எஃபெக்டோட மெயின் ஃபார்முலா என்ன? இதான் மெயின் ஃபார்முலா. n dash is equal to v plus or minus v naught divided by v plus or minus vs into n. இந்த nங்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட். விங்கிறது சவுண்டோட ஸ்பீடு. லாப்லாஸ் லாஜிக் படி இது 330, 340, 350 அந்த ரேஞ்சில் இருக்கு. வி நாட்டுங்கிறது யார் சவுண்ட் அப்சர்வ் பண்றாங்களோ அந்த அப்சர்வரோட ஸ்பீட். வி சஃபிக்ஸ் எஸ்ங்கிறது யார் சவுண்ட கிரியேட் பண்றாங்களோ அந்த சவுண்ட் கிரியேட்டர், அவங்களுக்கு பேர் சோர்ஸ், அவங்களோட ஸ்பீட். ஸோ அவ்வளவுதான். இப்ப ட்ரெயின்ல இருந்து ஹாரன் சவுண்ட் வருதுன்னா ட்ரெயினோட ஸ்பீட் இது. அந்த ஹாரன் சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், அது வி. அதுக்கு ஒரு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது என். அப்சர்வருக்கு அது வித்தியாசமா கேட்கும். ட்ரெயின் பக்கத்துல வரப்ப ஜாஸ்தியா கேட்கும், ட்ரெயின் விலகி போறப்ப கம்மியா கேட்கும், அது என் டாஷ். என் டாஷ் வந்து தி ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாம், தி ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். என்னங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆர் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இங்க இருக்கிற ஒரு சிம்பிளோட எக்ஸாக்ட் நேம் என்ன, மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். இப்ப ஒரு ப்ராப்ளம் நீங்க ரீட் பண்றீங்க. ரீட் பண்றப்ப நீங்க தான் அப்சர்வர் அப்படிங்கிற மென்டாலிட்டியில அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி பாருங்க. அப்படி ரீட் பண்றப்ப உங்களுக்கு ஆடியோ லெவல் கிரேட்டரா கேக்குதுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ் அந்த மாதிரி பொலாரிட்டி போடுங்க. ஆடியோ லெவல் லெஸரா கேட்டுச்சுன்னா மேல மைனஸ் கீழே பிளஸ், அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க மேல பிளஸ் போட்டா கீழே மைனஸ் போடுறது, ஆர் மேல மைனஸ் போட்டா கீழே பிளஸ் போடுறது. இந்த லாஜிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, நான் சொன்ன இந்த லாஜிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கணும். அப்சர்வரோ சோர்ஸோ யாராவது ஒரு ஆள் ரெஸ்ட்ல இருக்கணும், இல்லைன்னா 2 பேரும் ஆப்போசிட்ல போகணும். எக்கோ பிரின்சிபிள் அது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணலாம்னா இப்ப நான் சொன்ன லாஜிக் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேல பிளஸ்னா கீழே மைனஸ், மேல மைனஸ்னா கீழே பிளஸ், இந்த லாஜிக் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எய்தர் அப்சர்வர் ஆர் சோர்ஸ் இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ரெஸ்ட்ல இருக்கணும். 2வது பாயிண்ட் 2 பேரும் ஆப்போசிட்ல போகலாம். இப்ப அப்சர்வர் சோர்ஸ் 2 பேரும் விலகி போறாங்கன்னா ஆடியோ கம்மியா கேட்கும், அப்ப மைனஸ் மேல கீழே பிளஸ். அப்சர்வர் சோர்ஸ் 2 பேரும் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும், அப்ப மேல பிளஸ் கீழே மைனஸ்.
எக்கோ பிரின்சிபல்ல நான் பேசினதே எனக்கு ஜாஸ்தியா கேட்கும். அப்ப மேல பிளஸ் கீழே மைனஸ். ஸோ இது இல்லாம அப்சர்வரும் சோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல போனாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வர் பின்னாடியும் சோர்ஸ் முன்னாடியும் போனாங்கன்னா ரெண்டுமே மைனஸா இருக்கும். சாரி, சோர்ஸ் பின்னாடியும் அப்சர்வர் முன்னாடியும் போனாங்கன்னா ரெண்டுமே மைனஸா இருக்கும். இதே வந்து அப்சர்வர் பின்னாடியும் சோர்ஸ் முன்னாடியும் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ப ரெண்டுமே பிளஸ் வரும். ஸ்பெஷல் கேஸ் வரப்போ கொஸ்டின் அவ்வளோக்கா புரியாது. அதாவது கொஸ்டினை பார்த்தவொன்னே புரிஞ்சுக்க முடியாது. டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டயக்ராம் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிரும். த்ரூ தட் ஐடியா ரெண்டுமே மைனஸா ரெண்டுமே பிளஸ்ஸாங்கிறதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிடலாம். ஸ்பெஷல் கேஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது வர்றப்ப நம்ம அதை பத்தி என்ன பண்ணிக்கலாம்னா யோசிச்சுக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் எல்லா ப்ராப்ளமும் நம்ம டீல் பண்ண போறோம். நாம டாப்லர் எஃபெக்ட் படிக்கிறப்ப சில நேரங்கள்ல நம்மளுக்கு தேவைப்படுற ஃபார்முலாஸ் வந்து பக்கத்து டாபிக்ல இருந்து கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். சில நேரங்கள்ல வரும். அது உனக்கு கொஸ்டின் பாக்குறப்ப புரிஞ்சுது. இது ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா படிச்சதுதான். இதுல ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். அதை இப்ப ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். அடிஷனல் ப்ராப்ளம்ங்கிற நோட்ஸ்ல என்னென்ன இருக்கு அந்த ப்ராப்ளம்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜெயின் 2019 என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதையும் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதான் டாப்லர் எஃபெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வர் ஆர் சோர்ஸ் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் ரெஸ்ட்லயோ இல்ல ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல மூவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஸ்டின் ரீட் பண்றப்ப உங்களுக்கு நீங்க அப்சர்வரா மென்டலா ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆடியோ லெவல் ஜாஸ்தியா கேட்கிற மாதிரி கொஸ்டின் ரெகனைஸ் ஆச்சுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். உங்களுக்கு ஆடியோ லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி ரெகனைஸ் ஆச்சுன்னா மேல மைனஸ் கீழே பிளஸ். அப்சர்வர் சோர்ஸ் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போனா ஸ்பெஷல் கேஸ் வரும். அப்சர்வர் சோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல போறப்ப அவங்களுக்கு நடுவுல சம் கேப் இருக்கணும். நான் அப்சர்வர், எனக்கு முன்னாடி சோர்ஸ்னா சோர்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஒரு 1 கிலோமீட்டரோ 0.5 கிலோமீட்டரோ தள்ளி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஸ்பெஷல் கேஸ் ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுத்துடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. டவுட் இல்லைன்னா நீங்க சேட் பண்ணுங்க. நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. நான் ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடுறேன். நம்ம ஆல்ரெடி படிச்ச ஃபார்முலாஸ் தான். நம்ம ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ல. அதனால நான் ஒரு தடவை என்ன பண்ணிருக்கேன்னா ரிவைஸ் பண்ணிருக்கேன். இப்போ உங்க கையில வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம் நோட்ஸ். ஓகே, எடுத்துக்கோங்க. இப்போ அதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். நான் என்ன ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்றேனோ மறந்துடாம அந்த ப்ராப்ளமை டிக் பண்ணிருங்க. ஜம்ப் ஆகி வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். A motor cycle starts from rest and accelerates along a straight path at 2 meter per second square. As this starting point of the motor cycle, there is a stationary electric siren. How far has the motor cycle gone when the driver hears the frequency of siren at 94% of its value when the motorcycle was at rest? Velocity of sound is equal to 330 meter per second. அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு மோட்டார் சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். இந்த இடத்துல ஒரு சைரன் இருக்கு. இப்ப இந்த சைரன்ல இருக்கிற எல்லா சவுண்டும் எனக்கு கேட்கும். நான் இந்த சைரனை விட்டு விலகி போறேன். எப்படி போறேன் அப்படின்னா 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ங்கிற அந்த ஆக்சலரேஷன்ல வண்டியை ஓட்டிட்டு அப்படியே விலகி போறேன். அப்படி விலகி போனா எனக்கு ஆடியோ லெவல் கம்மியா கேட்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு கேக்குதுன்னா, ஸ்டார்டிங்ல எவ்வளவு கேட்டுச்சோ அந்த மாதிரி 94% தான் கேட்குது. அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இதான் ப்ராப்ளம். கொஸ்டின்லயே இருக்கு. ஆரம்பத்துல எவ்வளவு கேட்டுச்சோ அதுல 94% தான் கேக்குதுன்னு சொல்றாங்க. விலகி போறோம். விலகி போனா நேச்சுரலாவே ஆடியோ கம்மியா தான் கேட்கும். ஆடியோ கம்மியா கேட்டா ஃபார்முலா லாஜிக் என்ன? மேல மைனஸ் கீழே பிளஸ். சோ அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். சோ அப்ப மேல மைனஸ் கீழே பிளஸ் பாருங்க. சோ என்னோட ஃபார்முலா மேல மைனஸ் கீழே பிளஸ். சோ இப்ப அடுத்து என்னங்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அது அப்படியே எழுதி இருக்கு. என் டேஷ்ங்கிறது அப்சர்வருக்கு கேட்ட ஃப்ரீக்வன்சி.
அப்சர்வருக்கு எவ்வளவு கேக்குதுன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க 90% ஆஃப் இட்ஸ் வேல்யூ அட் தி ஸ்டார்ட். அப்ப ஸ்டார்டிங்ல என்ன இதுல 94% கேக்குது, 90ல 94% கேக்குது. அப்ப என் டேஷ்ங்கிறது 94% ஆஃப் என், 94%ங்கிறது 94/100. இது முக்கியம். அப்சர்வருக்கு கம்மியா கேட்கும், ஏன்னா அவர் வந்து சைரனை விட்டு விலகி வராரு. அப்ப டெஃபினட்டா எவ்வளவு கம்மியா கேட்டிருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிதான் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இதுல அதை கொடுத்துட்டாங்க 94 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரிஜினல் வேல்யூ என்ன, அதுல 94% அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதி. அடுத்து விங்கிறது சவுண்டோட ஸ்பீட், அது 330ன்னு கடைசியா இருந்தது. ஸோ நான் இங்க எழுதியிருக்கேன், அடுத்ததுல மிஸ் ஆயிருச்சு. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 330, அது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்ப விக்கு பதில் 330 போடணும். வி நாட்டுங்கிறது அப்சர்வரோட ஸ்பீட். அப்சர்வர் தான் மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு, அவரோட ஸ்பீட் கொடுக்கல, நாம தான் கண்டுபிடிக்கணும். விஎஸ்ங்கிறது சவுண்டை கிரியேட் பண்றவங்களோட ஸ்பீடு. சவுண்டை யார் கிரியேட் பண்றாங்கன்னா ஸ்டேஷனரி எலக்ட்ரிக் சைரன் கிரியேட் பண்ணுது. அப்ப சைரன் வந்து ஸ்டேஷனரியா இருக்கிறதுனால அதோட ஸ்பீட் 0 ஆயிரும். இது எல்லாத்தையும் இப்ப நான் ஃபீட் பண்றேன். இந்த என் கேன்சல் ஆயிரும். அப்ப 94/100 இஸ் ஈக்குவல் டு விக்கு பதில் 330, அப்சர்வர் ஸ்பீடு தெரியாது, விக்கு பதில் 330, சோர்ஸ் ஸ்பீடு 0. என் கேன்சல் ஆயிடுச்சுனால இங்க என் வராது. இப்ப இதை சால்வ் பண்ணணும். இந்த 330 அங்கிட்டு கொண்டு போயிட்டா 94/100 into 330 is equal to 330 minus V0 வருது. இந்த மைனஸ் V0 இங்கிட்டு கொண்டு வந்தா பிளஸ் V0 ஆயிரும். இது அப்படியே இங்கிட்டு கொண்டு போனா இந்த டேர்ம் மைனஸா மாறிடும். இதுல இருந்து இதை சால்வ் பண்ணி சப்ராக்ட் பண்ணா அப்சர்வரோட ஸ்பீட் 19.8 மீட்டர் பெர் செகண்ட் வரும். ஸோ இப்ப அப்சர்வர் ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கொஸ்டின்ல ஒண்ணு அப்சர்வரோட ஸ்பீடை கால்குலேட் பண்ண சொல்லல. கொஸ்டின்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்சர்வர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு, ஹவு ஃபார் ஹாஸ் தி மோட்டார் சைக்கிள் கான், எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவர் டிராவல் பண்ணிருப்பாரு அவருக்கு இந்த மாதிரி ஆடியோ கேட்கறதுக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் டிஸ்டன்ஸ் டிராவல். இப்ப அப்சர்வரோட ஸ்பீட் நம்மள்ட்ட இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு, ஸ்பீட் ஆக்சிலரேஷன் இதை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1D மோஷன்ல இருக்கிற இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். v squared is equal to u squared plus 2as. இந்த விங்கிறது தான் அப்சர்வரோட ஃபைனல் ஸ்பீடு. அது 19.8 நீங்க கால்குலேட் பண்ணிருக்கோம், அதை இங்க போட்டுக்கலாம். நீ அவசரத்துல இந்த விக்கு பதில் 330 போட்டுறாது. இந்த ஃபார்முலா யார் மூவ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு யூஸ் ஆகுற ஃபார்முலா. இது 1D மோஷன்ல படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா படி மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்சர்வர் தான் மூவ் ஆகுறாரு. அப்போ மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு போற அப்சர்வரோட ஸ்பீடு தான் இது. யூங்கிறது அப்சர்வரோட இனிஷியல் ஸ்பீடு. இனிஷியலா அவர் ரெஸ்ட்ல தான் இருந்தார், அதனால 0. இந்த 2 ரீடைன், ஆக்சிலரேஷனுக்கு பதில் 2ன்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல். அப்ப இதை சால்வ் பண்ணா 4s வரும், இதை ஸ்கொயர் பண்ணா 392.04 வரும். இதுல இருந்து 4 டிவைட் பண்ணா டிஸ்டன்ஸ் டிராவல்டு 98.01 மீட்டர் வரும். இதுதான் ஆன்சர். மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் இதோட ஸ்டாப் ஆயிரும். இதுல கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன, இந்த எக்ஸ்டென்ஷன் வர்றதுக்கு காரணம் என்ன, அவங்க கேட்டிருக்காங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நாம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுக்கும். அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க சேட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேட்கலாம். வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்ங்கிற நோட்ஸ் எடுத்துக்கிறணும். அந்த நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம முடிச்சிருக்கோம். முடிச்ச ப்ராப்ளத்தை டிக் பண்ணிருங்க. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? சரி, ஓகே. அதே நோட்ஸ்ல வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்ங்கிற அதே நோட்ஸ்ல செகண்ட் ப்ராப்ளம். A train approaching a hill at a speed of 40 km per hour sounds a whistle of frequency 580 Hz when it is at a distance of 1 kilometer from a hill. A wind with a speed of 40 km per hour is blowing in the direction of motion of the train. Find the frequency of whistle as heard by an observer on the hill. Velocity of sound in air is equal to 1200 km per hour. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் டுவர்ட்ஸ் ஹில் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஹில்ல தான் அப்சர்வர் இருக்காரு. அப்ப ஹில்ல தான் அப்சர்வர் இருக்காருன்னா அப்சர்வருக்கு ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் வருது. ட்ரெயின் வந்து அப்சர்வரா அப்ரோச் பண்ணுது. அப்சர்வரா ட்ரெயின் அப்ரோச் பண்ணுச்சுன்னா ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஆடியோ ஜாஸ்தியா கேட்டா என்ன ஃபார்முலா? மேல பிளஸ் கீழே மைனஸ். அப்ப n dash is equal to என்ன வந்துரும் அப்படின்னா மேல பிளஸ், அப்ப v பிளஸ் v நாட்னு வந்துரும், கீழே மைனஸ் v மைனஸ் vs. இந்த ப்ராப்ளத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இதான் ஒரிஜினல் ஃபார்முலா, அதை அப்படியே எழுதிட்டேன். இந்த ப்ராப்ளத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா காத்து வேற பலமா அடிக்குது. காத்தோட ஸ்பீட், ஏர் ப்ளோ, அதோட ஸ்பீட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 40 km/h சொல்லியிருக்காங்க. அது எந்த டைரக்ஷன்ல அடிக்குது அதான் ரொம்ப முக்கியம். ட்ரெயின் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல காத்து அடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பதான் நாம என்ன பண்ணணும், இந்த விண்டோட எஃபெக்டை இங்க சேர்க்கணும். எப்படி சேர்க்கிறது அததான் கவனமா யோசிக்கணும். இதுல பொலாரிட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். இதுக்கு முன்னாடி விண்ட் எஃபெக்ட் வச்சு எந்த ப்ராப்ளம் பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்ப நீங்க தான் அப்சர்வர், நீங்க ஹில்ல நிக்கிறீங்க, நான் ட்ரெயினை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்ப ட்ரெயின் உங்களை அப்ரோச் பண்ணுது, இப்படி வந்துகிட்டு இருக்கு, கரெக்ட் தானே? உங்களுக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். நான் பக்கத்துல வர வர ட்ரெயினை ஓட்டிட்டு நான் பக்கத்துல வர வர உங்களுக்கு கண்டிப்பா ஆடியோ என்ன ஆகும்? ஜாஸ்தியா கேட்கும். இப்ப காத்து இப்படி அடிக்குது, நான் ட்ரெயின்ல இருந்து ஹாரன் சவுண்ட் கிரியேட் பண்றேன். அந்த ஹாரன் சவுண்டு மேலையும் போகும், பின்னாடியும் போகும், இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும், இப்படியும் வரும். நீங்க அப்சர்வர், நீங்க இங்க நிக்கிறீங்க. சோ உங்களுக்கு ஹாரன் சவுண்ட் எப்படி வந்துச்சு? இப்படி வருது. விண்டோட டைரக்ஷன் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப விண்டோட டைரக்ஷனும் சவுண்டோட டைரக்ஷனும், ட்ரெயின் டைரக்ஷன் பார்க்க கூடாது, ட்ரெயின்ல இருந்து வர சவுண்டோட டைரக்ஷனை பார்க்கணும். ட்ரெயின்ல இருந்து வர சவுண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஆக்சுவலா ட்ரெயின்ல இருந்து வர அந்த ஹாரன் சவுண்டு எல்லா பக்கமும் டிராவல் ஆகும். ஆனா அப்சர்வருக்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். அப்ப நீங்க தானே அப்சர்வர், உங்களுக்கு வந்து சவுண்ட் இப்படி வருது, ட்ரெயின் இந்த பக்கம் போகுது, விண்டு இதே பக்கம் தான் போகுது. இப்ப விண்டு எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் சவுண்ட் வந்துச்சுன்னா விண்டு ஸ்பீடை நீங்க ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேலையும் பிளஸ் கீழையும் பிளஸ் போட்டு விண்டு ஸ்பீடோட அப்டேட் பண்ணி ஃபார்முலா எழுதுறேன். இதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இதை நான் அப்டேட் பண்ணி இப்படி எழுதுறேன். மேலையும் விண்டு ஸ்பீடு, கீழையும் விண்டு ஸ்பீடு சேர்த்துருக்கு. ஸோ இங்கதான்ப்பா கவனமா இருக்கணும். நீ விண்டு ஸ்பீடை யார ரெஃபரன்ஸா வச்சு சேர்க்கணும்? சவுண்டோட ஸ்பீடு எந்த பக்கம் போகுதோ, சவுண்டோட ஸ்பீட் டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஃபேவரா விண்டு வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், அதுக்கு அன்ஃபேவரா வந்தா மைனஸ் பண்ணணும். இதை பொறுத்தவரையும் மேல என்ன பொலாரிட்டியோ அதே பொலாரிட்டி தான் கீழே. மேலையும் கீழையும் மாத்தி மாத்தி பொலாரிட்டி வராது. இதுதான் விண்டோட லாஜிக். இன்டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சின்னு அப்படியே வச்சிருக்கேன். சவுண்டோட ஸ்பீட் கொஸ்டின்ல 1200 km/h கொடுத்திருக்காங்க. அப்சர்வர் ஹில்ல நின்னுகிட்டு இருக்காரா, அப்ப அவரோட ஸ்பீட் 0. விண்டு 40 km/h, கீழையும் விண்டு 40 km/h, கீழையும் சவுண்ட் வந்து 1200. கீழே சோர்ஸோட ஸ்பீட் வருது, சோர்ஸுங்கிறது ட்ரெயினோட ஸ்பீட் 40 கொஸ்டின்ல இருக்கு. இன்டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 580 கொடுத்திருக்காங்க. சால்வ் பண்ணா எனக்கு 599.33 ஹெர்ட்ஸ்னு வருது. இந்த ஃப்ரீக்வன்சி தான் அப்சர்வருக்கு கேட்கும். ஸோ விண்டு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் விண்டு கொடுத்துட்டாங்கன்னா அது டஃப்பான கொஸ்டின்லாம் சொல்ல மாட்டேன். விண்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, இந்த சவுண்ட் எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதுன்னு பாருங்க. இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணிருங்க, ஆப்போசிட்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. விண்டு எஃபெக்டை பொறுத்தவரை மேல பிளஸ்னா கீழே பிளஸ் தான், மேல மைனஸ்னா கீழே மைனஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின்ல இருந்து சவுண்ட் இப்படி வருது, உங்களுக்கு விண்டு இப்படி வருது. அப்ப இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருந்தா மேலையும் வி விண்டு மைனஸ், கீழையும் வி விண்டு மைனஸ். ஸோ விண்டு எஃபெக்ட் வச்சு இதுவரையும் பெருசா ப்ராப்ளம் கேட்டது இல்லை. பட் கேட்டாலும் அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். எந்த கன்ஃபியூஷன்ல அது கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நான் பேசிட்டு இருக்கேன், இது இப்படி வரும் உங்களுக்கு, நான் பேசுற ஆடியோ இப்படி வருது, காத்து இப்படி அடிச்சுச்சுன்னா அது சீக்கிரம் வந்து. இதே நான் பேசிட்டு இருக்கிற ஆடியோ இப்படி வருது உங்களுக்கு, காத்து இந்த பக்கம் அடிச்சுச்சுன்னா அப்ப அது ஸ்லோவா வரும். ஸோ அந்த லாஜிக்ல அது பிளஸ்ஸா மைனஸான்னு ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் டாப்லர் எஃபெக்டோட ப்ராப்ளம்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி இப்ப டீச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம் அப்படிங்கிற நோட்ஸ்ல உள்ள டாப்லர் எஃபெக்ட் ப்ராப்ளம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 2 ப்ராப்ளம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா முடிச்சிருக்கேன், 1 and 2. நீங்க அந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருப்பீங்க. நீங்க அந்த 2 ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணிருங்கன்னா டிக் பண்ணிருங்க, 2 ப்ராப்ளத்தையும் டிக் பண்ணிருங்க.
கிளியரா? அடுத்து நான் கொஸ்டின் தேடணும். டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஞ்சம் சாட் பண்ணுங்கப்பா. ஓகே. சோ இப்போ 4th கொஸ்டின்குள்ள போறேன். அடிஷனல் ப்ராப்ளம்ங்கற நோட்ஸ்ல 4th கொஸ்டின். Two sirens separated by 1 kilometer distance are producing a sound of frequency 330 hertz. Velocity of sound is 330 meter per second. A boy is moving with speed 2 meter per second between the sirens from one to another. Number of beats heard by the boy னு கேட்டிருக்காங்க. ரெண்டு சைரன் இருக்குப்பா. அதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டு சைரன்ல இருந்து வர சவுண்டோட ஃப்ரீக்வன்சி 330 ஹெர்ட்ஸ் தான். அந்த சவுண்டோட ஸ்பீடும் 330 தான். அப்ப இது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, இது சவுண்டோட ஸ்பீடு. ஒரு பாய் என்ன பண்றான்னா, அவன் தான் அப்சர்வர். அவன் ஒரு சைரன்ல இருந்து இன்னொரு சைரனை நோக்கி நடந்து போறான். அவனோட ஸ்பீட் 2 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப அந்த பாய்க்கு எத்தனை பீட் கேட்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பீட் கால்குலேட் பண்ண சொன்னாவே அந்த ப்ராப்ளம் ஈஸி தான். இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு சூட்டபிளா நான் சில டயக்ராம் போட போறேன். பாருங்க, போட்டிருக்கேன். சைரன் 1 இங்க இருக்கு, சைரன் 2 இங்க இருக்கு, நடுவுல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கு. அந்த பையன் சைரன் 1ல இருந்து சைரன் 2 நோக்கி நடந்து போறான். அவனோட ஸ்பீட் 2 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப அவன் தான் அப்சர்வர். அப்ப அப்சர்வர் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 மீட்டர் பெர் செகண்ட். சைரன் 1 பொறுத்த வரையும் அப்சர்வர் சைரன் 1 விட்டு விலகி வராரு. அப்ப சைரன் 1 விட்டு விலகி வந்தாருன்னா அவருக்கு ஆடியோ கம்மியா இருக்கு. ஆடியோ கம்மியா இருந்தா மேல மைனஸ் கீழே பிளஸ். சைரன் 1 பொறுத்த வரையும். சைரன் 2 பொறுத்த வரையும் அந்த பாய் என்ன பண்றாருன்னா டுவர்ட்ஸ் சைரன் போறாரு. அப்ப சைரன் 2 பொறுத்த வரையும் அவர் டுவர்ட்ஸ் போறதுனால அவருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஆடியோ ஜாஸ்தியா கேட்டுச்சுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். அப்ப சைரன் 1க்கு என்ன ஃபார்முலா, சைரன் 2க்கு என்ன ஃபார்முலான்னு இதை ரீட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. சைரன் 1 பொறுத்தவரையும் அந்த பாய் விலகி போறாரு. அப்ப பாய்க்கு வந்து அப்சர்வருக்கு வந்து சவுண்ட் கம்மியா கேட்கும். அப்ப மேல மைனஸ் கீழே பிளஸ். சைரன் 2 பொறுத்தவரையும் அந்த பாய் டுவர்ட்ஸ் சைரன் போறாரு. அப்ப மேல அவருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஆடியோ ஜாஸ்தியா கேட்டுச்சுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் எழுதிட்டேன். ஃபார் சைரன் 1 மேல மைனஸ் கீழே பிளஸ். வி சவுண்டோட ஸ்பீட் அது கொஸ்டின்ல 330 இருக்கு. வி நாட் அப்சர்வரோட ஸ்பீடு 2. வி சவுண்டோட ஸ்பீட் அது 330. விஎஸ்ங்கிறது சைரன் 1ஓட ஸ்பீடு. சைரன் 1 அதே இடத்துல தான் இருக்கு. ரெண்டு சைரனும் ஸ்டேஷனரியா தான் இருக்கு. அதனால அது 0. என்னங்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அது 330 கொஸ்டின்ல இருக்கு. சால்வ் பண்ணா எனக்கு 328 ஹெர்ட்ஸ்னு வருது. இதை நான் N1 எடுத்துக்கிறேன். சைரன் 1க்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இப்ப ரெகனைஸ் பண்ணியாச்சு. சைரன் 1 பொறுத்த வரையும் ஆடியோ லெவல் பாய்க்கு என்ன இருக்குன்னா கம்மியா கேட்கும். இப்ப ஃபார் சைரன் 2, சைரன் 2 பொறுத்த வரையும் அவர் டுவர்ட்ஸ் போறதுனால அவருக்கு ஆடியோ லெவல் ஜாஸ்தியா கேட்கும். அப்ப மேல பிளஸ் கீழே மைனஸ். மற்றபடி டேட்டாஸ்லாம் அதே தான். அப்ப 330 plus 2 divided by 330 minus 0 into 330 will become as 332 ஹெர்ட்ஸ். அப்ப சைரன் 2 பொறுத்தவரை இந்த மாதிரி அவருக்கு ஆடியோ கேட்குது. சைரன் 1 பொறுத்தவரையும் இந்த மாதிரி கேட்குது. சைரன் 1 பொறுத்தவரையும் ஃப்ரீக்வன்சி 328. சைரன் 2 பொறுத்தவரையும் ஃப்ரீக்வன்சி 332. ஸோ இது ரெண்டுமே அப்சர்வர் கேட்கிறாரு. அப்ப ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்டா டிஃபர் ஆயிருக்கு. எவ்வளவு டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னா 4 நம்பர்ஸ் டிஃபர் ஆயிருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் பீட். இது நான் உங்களுக்கு பீட் நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். பீட் ரியல் டைம்ல எல்லாம் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன். சொல்றப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். பீட் கால்குலேட் பண்றது எப்பயும் ஈஸின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் படிச்சு பாக்குறப்போ ஒரு சைரனை பொறுத்தவரையும் பாய் விலகி வராரு, அப்புறம் ஆடியோ கம்மியா கேட்கும், அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி வருது. இன்னொரு சைரனை பொறுத்தவரையும் பாய் டுவர்ட்ஸ் போறாரு, அப்போ அவருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும், அப்போ வேற ஒரு ஃப்ரீக்வன்சி வருது. ரெண்டு ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்து லெசர் ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணிட்டா பீட் கிடைச்சிடும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து 4. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். முடிச்ச ப்ராப்ளம் டிக் பண்ணிட்டே வாங்க. டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணுங்க. நான் அடுத்த கொஸ்டின் பண்றேன்.
நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் எடுத்துக்கிறேன்ப்பா. Question number 43. Question number 43 எடுத்துக்கங்க. Question number 43. A sound of frequency 1500 Hz is emitted by a source which moves away from an observer and moves towards a cliff at a speed of 6 meters per second. Calculate the frequency of sound which is coming directly from the source. இது ஒரு question. Compute the frequency of sound here by the observer reflected of the cliff. இது இரண்டாவது question. Speed of sound in air is 330 meters per second. ஒரு சோர்ஸ்ல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட ஒரிஜினல் frequency 1500 Hz. அந்த சோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகுது. எப்படின்னா அப்சர்வரை விட்டு விலகி மூவ் ஆகுது. இப்ப நான் தான் சோர்ஸ், நான் சவுண்டை கிரியேட் பண்றேன். நீங்க அப்சர்வர் இந்த பக்கம் நிக்கிறீங்க, நான் உங்களை விட்டு விலகி போறேன். அப்ப உங்களுக்கு ஆடியோ கம்மியா கேட்கும். உங்களுக்கு ஆடியோ கம்மியா கேட்கும்னா மேல மைனஸ் கீழே பிளஸ். ஸோ அதான் கொஸ்டின் ஏ. நான் பேசுற அந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி கேட்கும்? நான் உங்களை விட்டு விலகி வர்றதுனால கம்மியா கேட்கும். ஸோ அதை தான் கொஸ்டின் ஏல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் ஏவை பொறுத்தவரையும் மேல மைனஸ் கீழே பிளஸ். வி சவுண்டோட ஸ்பீட் அது 330. வி நாட் அப்சர்வர் ஸ்பீட். இப்போதைக்கு நீங்க தான் அப்சர்வர், நீங்க சும்மா தான் நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப அதோட ஸ்பீட் 0. என் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 1500. அது கொஸ்டின்ல இருக்கு. விஎஸ்ங்கிறது சோர்ஸோட ஸ்பீட். நான் தான் சோர்ஸ், நான் மூவ் ஆகுறேன். நான் எப்படி மூவ் ஆகுறேன்? உங்களை விட்டு விலகி மூவ் ஆகுறேன். அப்ப என்னோட ஸ்பீட் 6ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை இங்க எழுதிட்டேன். இப்ப சால்வ் பண்ணா எனக்கு 1473.2 ஹெர்ட்ஸ்னு வருது. ஸோ கொஸ்டின் ஏவுக்கான ஆன்சர் எடுத்தாச்சு. கொஸ்டின் பில என்ன ஆகுது அப்படின்னா, கொஸ்டின் பிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், அவே ஃப்ரம் ஆன் அப்சர்வர். சோர்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா அப்சர்வர் விட்டு விலகி வருது. அதே நேரத்துல டுவர்ட்ஸ் ஏ கிளிஃப் மூவ் ஆகுது. டுவர்ட்ஸ் ஏ கிளிஃப் மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க அப்சர்வர் இங்க நிக்கிறீங்க, நான் கத்திக்கிட்டே இந்த பக்கம் போறேன். உங்களை பொறுத்தவரையும் நான் விலகி போறேன். அது ஒரு பாயிண்ட். அதனால உங்களுக்கு ஆடியோ கம்மியா கேட்கும். அதே நேரத்துல நான் டுவர்ட்ஸ் கிளிஃப் போறேன். கிளிஃப்ங்கிறது ஒரு பெரிய வால் மாதிரி தான். அப்ப நான் டுவர்ட்ஸ் கிளிஃப் போனா என்ன ஆகும்? கிளிஃப்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வால்லையோ கிளிஃப்லயோ ஹில்லையோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா எக்கோ. எக்கோ எப்பயுமே கிரேட்டரா தான் அப்சர்வருக்கு கேட்கும். அப்படின்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். ஏன்னா கிரேட்டரா கேட்குது ஆடியோ. ஸோ எக்கோ லாஜிக் வந்துச்சுன்னா அன்டவுட்டட்லி இதான் கான்செப்ட். இதுல 2 கொஸ்டின். நீங்க அப்சர்வர் நின்றுட்டு இருக்கீங்க, நான் உங்களை விட்டு விலகி போறேன். அப்ப என்னோட ஆடியோ உங்களுக்கு கம்மியா கேட்கும். ஆனா என்னோட ஆடியோ கிளிஃப்ல பட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்ப ஜாஸ்தியா கேட்கும். ஏன்னா அது எக்கோ லாஜிக். நான் டுவர்ட்ஸ் கிளிஃப் போக 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 உடனே பட்டுட்டு கேட்கும். அப்போ உங்களுக்கு கிரேட்டரா கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ கிரேட்டரா கேக்குது அப்படின்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். ஸோ கொஸ்டின் பிக்கு மேல பிளஸ் கீழே மைனஸ். மற்றபடி டேட்டாஸ் எல்லாம் மாற்றம் கிடையாது. டேட்டாஸ் ஒன்ஸ் ரெகனைஸ் பண்ணி போட்டோம்னா அதே டேட்டா தான் அடுத்தடுத்து வரும்.
இப்ப சால்வ் பண்ணா 1527.7 ஹெர்ட்ஸ் வரும். இதான்ப்பா ஆன்சர். டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சாட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். இது கொஸ்டின் நம்பர் 43. டிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் போலாமா? எனக்கு வான்சிகாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் சாட் பண்றீங்க, வேற யாருமே பண்றது இல்ல. நீங்க புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போலான்னா அடுத்த கொஸ்டின் போலான்னு சொல்லுங்க. அப்பதானே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, இப்ப 43 முடிச்சாச்சு. அடுத்து 44. An observer observes two moving trains, one reaching the station and other leaving the station with equal speeds of 8 meters per second. If each train sounds its whistle with frequency 240 hertz, then calculate the number of beats heard by the observer. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் தான் அப்சர்வர், நான் இங்க நிக்கிறேன். நான் ஸ்டேஷன்ல 2 ட்ரெயின் பாக்குறேன். ஒரு ட்ரெயின் என்னை விட்டு விலகி போகுது, இன்னொரு ட்ரெயின் என்னை ரீச் பண்ணுது. ரீச் பண்ற ட்ரெயினும் சவுண்டை கிரியேட் பண்ணுது, விலகி போற ட்ரெயினும் சவுண்டை கிரியேட் பண்ணுது. விலகி போற ட்ரெயினோட அந்த ஆடியோ எனக்கு கம்மியா கேட்கும், ரீச் பண்ற அந்த ட்ரெயினோட ஆடியோ வந்து எனக்கு ஜாஸ்தியா கேட்கும். அப்படின்னா ஓவராலா ரெண்டுமே நான் கேட்கறதுனால எனக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் தான் பீட். எத்தனை பீட் வரும்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்தா அதே சைரன் ப்ராப்ளம் தான். இப்போ ப்ரொசீட் பண்ணுவோம். 2 ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து என்னை ரீச் பண்ணுது, இன்னொரு ட்ரெயின் வந்து என்னை விட்டு விலகி போகுது. அப்ப ரீச் பண்ற ட்ரெயினுக்கு எப்படி இருக்கு? ரீச் பண்ற ட்ரெயினை பொறுத்தவரை எனக்கு ஜாஸ்தியா கேட்கும், அதனால மேல பிளஸ் கீழே மைனஸ். சவுண்டோட ஸ்பீட் கொஸ்டின்ல 330 இருக்கு, அதனால 2 இடத்துலயும் 330 போட்டேன். V0 அப்சர்வர் நின்னுகிட்டு தான் இருக்காரு, அவர் எங்கேயும் மூவ் ஆகலாம். மூவ் ஆகுற மாதிரி கொஸ்டின்ல சொல்லல, அதனால 0. விஎஸ்ங்கிறது இந்த ரீச் ஆகிற ட்ரெயினோட ஸ்பீடு, அது 8ன்னு கொஸ்டின்ல இருக்கு. என் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அது 240, இதுவும் கொஸ்டின்ல இருக்கு. இப்ப சால்வ் பண்ணா எனக்கு 246 வருது. இன்னொரு ட்ரெயின் என்னை விட்டு விலகி போகுது, விலகி போற ட்ரெயினோட ஆடியோ எனக்கு கம்மியா கேட்கும். அப்ப மேல மைனஸ் கீழே பிளஸ். சோ V330 அதை போட்டாச்சு. அப்சர்வர் ரெஸ்ட்ல தான் இருக்காரு, அதனால 0. இது வந்து விலகி போற ட்ரெயினோட ஸ்பீடு, விலகி போற ட்ரெயினும் அதே ஸ்பீட்ல தான் போகுது, அதனால 8 தான். விலகி போற ட்ரெயின்ல இருந்து வர சவுண்டோட ஃப்ரீக்வன்சி 240 தான், அதுவும் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. 2 ட்ரெயினோட சவுண்டும் ஒரே சவுண்டு தான், ஒரே ஸ்பீடு தான். இப்ப சால்வ் பண்ணா 234ன்னு வருது. நாம பீட் கால்குலேட் பண்ணோம். நான் தானே அப்சர்வர், எனக்கு இதுவும் கேட்கும் இதுவும் கேட்கும். 2 வேற வேற ஃப்ரீக்வன்சி, 2 வேற வேற ஃப்ரீக்வன்சினா அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிடும்? பீட் கிடைச்சிடும். அப்ப நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா 12. 246 minus 234 is equal to 12. டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். இஃப் நாட்னா சாட் பண்ணுங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைரன் லாஜிக்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாடல் தான். நெக்ஸ்ட் போலாமா? டிக் பண்ணிருங்க. 44 டிக் பண்ணிருங்க. நான் டாப்லர் எஃபெக்டா கலெக்ட் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வந்துருச்சு பாருங்க. 48. A source and an observer move away from each other with a velocity of 10 meters per second with respect to ground. If the observer finds the frequency of sound coming from the source as 1950 hertz, the actual frequency of source is அப்படின்னு கேட்டிருக்காங்க. velocity of sound 340 meters per second. நான் சோர்ஸ்ப்பா, நீங்க அப்சர்வர். நானும் நீங்களும் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். அப்ப நானும் நீங்களும் விலகி போறோம். விலகி போனா உங்களுக்கு ஆடியோ கம்மியா கேட்கும். ஆடியோ கம்மியா கேட்டா மேல மைனஸ் கீழே பிளஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு ஆடியோ கம்மியா கேக்குதுல, அப்ப உள்ள ஃப்ரீக்வன்சி 1950ன்னு கொடுத்துட்டாங்க. அப்சர்வருக்கு ரிசீவ் ஆகிற ஃப்ரீக்வன்சி 1950. அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ கொஸ்டின் சிம்பிளா இப்ப முடிஞ்சிருச்சு. என்னன்னா ஆடியோ கம்மியா கேக்குது, ஏன்னா 2 பேரும் விலகி போறோம். ஆடியோ கம்மியா கேட்டா மேல மைனஸ் கீழே பிளஸ். இதுல என் டேஷ் கொடுத்துட்டாங்க, அதான் முக்கியம். நீ அவசரத்துல இதை என்னன்னு எடுத்துருவேன். என் டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்சர்வர் ஃபைன்ஸ் தி ஃப்ரீக்வன்சி, அப்சர்வருக்கு ரிசீவ் ஆகிற ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி, அது கொடுத்துட்டாங்க. எது கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. அப்ப என் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என் டேஷ் 1950, சவுண்டோட ஸ்பீட் 340 கொஸ்டின்ல இருக்கு. அப்சர்வரும் சோர்ஸும் ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகுறாங்க. அப்ப 10 என் தெரியாது. இதுல இருந்து என் கால்குலேட் பண்ணா எனக்கு 2068 ஹெர்ட்ஸ்னு வருது. இதான் ஆன்சர். எல்லா டைமும் என் கொடுத்து என் டேஷ் கேட்கறாங்க. இதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன பண்ணிட்டாங்க, என் டேஷ் கொடுத்துட்டாங்க. நீ அதை கரெக்டா கொஸ்டின் ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். என் டேஷ் கொடுத்துருக்காங்களா என் கொடுத்துருக்காங்களாங்கிறத கரெக்டா ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது முக்கியம். ரெண்டாவது ஃபார்முலால வர பொலாரிட்டி பிளஸ்ஸா மைனஸாங்கிறத கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். அதுல சொதப்பிடக்கூடாது. ஸோ ஓவர்ப்பா, 48 ஓவர். 48 ஓவர். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். இது முக்கியமான கொஸ்டின் பா. 48 டிக் பண்ணிருங்க, 49 இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. A whistle revolves in a circle with an angular speed of 20 radian per second using a string of length 50 centimeter. If the frequency of sound from the whistle is 385 hertz, then what is the minimum frequency heard by an observer which is far away from the center in the same plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்ட்ரிங் இருக்குப்பா, ஒரு ஒயர் இருக்கு. இந்த ஒயரோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 50 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கோட லென்த் 50 சென்டிமீட்டர். ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விசில் ஒண்ணு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதான் விசில். இந்த விசில் சர்க்கிள் பாத்துல சுத்துது. விசில் சர்க்கிள் பாத்துல சுத்துது. இப்போ ஒரு அப்சர்வர் இங்க நிக்கிறாரு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த விசில் சர்க்கிள் பாத்துல சுத்தி இங்க வந்துருச்சுன்னா, இந்த விசில் அப்படியே சுத்தி இங்க வந்துருச்சுன்னா அப்சர்வருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். இதே விசில் இங்க சுத்தி இங்க போயிருச்சுன்னா அப்சர்வருக்கு ஆடியோ கம்மியா கேட்கும். அவங்க அதான் கேட்டிருக்காங்க, மினிமம் ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை ஆன் அப்சர்வர். அப்படின்னா விசில் இந்த இடத்துல இருக்கிறப்பதான் அப்சர்வருக்கு ஆடியோ கம்மியா கேட்கும். அதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆடியோ கம்மியா கேட்கணும்னா மேல மைனஸ் கீழே பிளஸ். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால விங்கிறது சவுண்டோட ஸ்பீடு. அது கொஸ்டின்ல இருக்கு. எவ்வளவு இருக்கு? 340. என்னங்கிறது ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அது 385. வி நாட் அப்சர்வர் ஸ்பீடு. அவர் சும்மா தான் நின்றுட்டு இருக்காரு, அப்ப 0. விஎஸ்ங்கிறது விசில், அதோட விசில் தான் சவுண்ட கிரியேட் பண்ற சோர்ஸ். அப்ப அதோட ஸ்பீடு தான் விஎஸ். பாருங்க, விசிலோட ஸ்பீட் 20 ரேடியன் பெர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆங்குலர் ஸ்பீடு. நம்மளுக்கு சாதா ஸ்பீடு வேணும். அப்ப ஆங்குலர் ஸ்பீட்ல இருந்து சாதா ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதுதான் v is equal to r ஒமேகா. சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. அந்த இடத்துல இந்த ஃபார்முலா இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் டெரைவ் பண்றதுக்கு முன்னாடி இதை படிச்சிருப்போம். செக் பண்ணி பாருங்க. இதுல ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பாத். நம்மளுக்கு ரேடியஸ் கொடுக்கல, லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வரைஞ்சிருக்கிற சர்க்கிளை பார்த்தா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கும் ரேடியஸும் ஈக்குவல்னு கிளியரா தெரியுது. அப்ப ரேடியஸ் 50 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்திரணும். ஒமேகா 20. அதை வச்சு விசிலோட நார்மல் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடும். சம்டைம்ஸ் ஆங்குலர் ஸ்பீட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நார்மல் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். இது 12th நம்மளுக்கு தேவைப்படும். நான் நடத்துறப்பே உங்களுக்கு இந்த ஃபார்முலா முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். நீ வேணா அந்த வீடியோ எடுத்து கிராஸ் செக் பண்ணி பாரு. ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். எனக்கு என்ன வந்திருக்கு? 10 மீட்டர் பெர் செகண்ட் வந்திருக்கு. அதுதான் விசில் சோர்ஸ் சவுண்டோட ஸ்பீட். அதை இங்க போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே கொஸ்டின்ல மேக்சிமம் கேட்டிருந்தாங்கன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். இதே கொஸ்டின்ல மேக்சிமம் கேட்டிருந்தாங்கன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? அடுத்து போலாமா?
நெக்ஸ்ட் போலாமா? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட் வரதுனால இம்பார்ட்டன்ட். இது மாதிரி நம்ம வேற எங்கேயும் பார்க்கல, ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஸோ 50 அடுத்து 50. An observer moves towards a stationary source of sound with a speed 1/5 of the speed of sound. Towards a stationary source of sound with a speed 1/5 of speed of sound. The wavelength and frequency of source emitted are lambda and f respectively. The apparent frequency and wavelength recorded by the observer respectively னு கேட்டிருக்காங்க. நீங்க தான்ப்பா அப்சர்வர், நீங்க மூவ் ஆகுறீங்க எப்படின்னா டுவர்ட்ஸ் a stationary source. நான் தான் சோர்ஸ், நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னை நோக்கி வரீங்க. என்னை நோக்கி வரீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஆடியோ ஜாஸ்தியா கேட்டா மேல பிளஸ் கீழே மைனஸ், இதான் ஃபார்முலா. மேல பிளஸ் கீழே மைனஸ். இதுல விங்கிறது சவுண்டோட ஸ்பீட், அதை அப்படியே வச்சிருக்கேன். விஎஸ்ங்கிறது சோர்ஸோட ஸ்பீட். சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரி சோர்ஸ்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, அப்ப அதோட ஸ்பீட் 0. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்லிட்டாங்க, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி எஃப் போட்டான். இப்ப அப்சர்வர் ஸ்பீட் வேணும். அப்சர்வரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/5 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட வீன்னு எடுத்திருக்கோம். அப்சர்வர் ஸ்பீடுக்கு நம்ம வி நாட்ங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்றோம். வி நாட்டோட வேல்யூ வந்து 1/5 ஆஃப் வின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வி நாட்டுக்கு பதில் என்ன அப்படின்னா 15 வி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6v/5 வரும். விவி கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6/5 வரும். இந்த எஃப் ரீடைன் 6/5ங்கிறது 1.2 எஃப். அப்ப அப்சர்வருக்கு ரிசீவ் ஆகிற ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா 1.2 எஃப் இருக்கு. அப்சர்வருக்கு ரிசீவ் ஆகிற ஃப்ரீக்வன்சி தான் என்னது? அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அப்சர்வருக்கு ரிசீவ் ஆகிற வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. டாப்லர் எஃபெக்ட் படி ஃப்ரீக்வன்சி தான் மாறும், வேவ் லென்த் மாறாது. அப்ப வேவ் லென்த் கான்ஸ்டன்ட். அப்ப வேவ் லென்த் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. டாப்லர் எஃபெக்ட் ஆக்சுவலா வேவ் லென்த் தான் மாறும், ஃப்ரீக்வன்சி மாறாது, இதுதான் ஃபேக்ட். ஆனா டாப்லர் மாத்தி சொல்றாரு ஃப்ரீக்வன்சி மாறும்னு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுக்குறாரு. வேவ் லென்த் மாறாதுன்னு சொல்லி. ஸோ முடிஞ்சிருச்சுப்பா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கும். கிளியரா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின். A car is moving towards a high cliff. The car driver sounds a horn of frequency f. The reflected sound heard by the driver has a frequency 2f. If v be the velocity of sound, then velocity of car in the same velocity unit will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார் வந்து கிளிஃபை நோக்கி போகுது. கார் டிரைவர் வந்து ஹாரன் சவுண்டை கிரியேட் பண்றாரு. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி எஃப். அது கிளிஃப்ல பட்டு டிரைவரே அதை அப்சர்வ் பண்றாரு. அப்ப ஃப்ரீக்வன்சி 2f. அப்ப கிளிஃப்ல பட்டு ரிட்டர்ன் வந்திருக்குன்னா எக்கோ. எக்கோ எப்படியே ஜாஸ்தியா தான் கேட்கும், அது அவங்களே சொல்லியிருக்காங்க. இது எஃப், கேட்டது 2fங்கிறாங்க. அப்ப ஜாஸ்தியா கேக்குதுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். அப்ப n dash is equal to v plus v naught divided by v minus vs into n. n ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அது f. n dash 2f னு சொல்லிட்டாங்க. v சவுண்டோட ஸ்பீட், அதை அப்படியே ரீடைன் பண்றான். v நாட்ங்கிறது அப்சர்வர் ஸ்பீடு. அப்சர்வர் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப கார் ஸ்பீடு தான் v நாட். கார் ஸ்பீடா v டேஷ்னு எழுதிக்கிறான். விஎஸ்ங்கிறது சவுண்டை கிரியேட் பண்ற சோர்ஸோட ஸ்பீடு. சவுண்ட் எதுல இருந்து கிரியேட் ஆகுதுன்னா கார்ல இருந்து தான் கிரியேட் ஆகுது. கார்ல இருக்கிற ஹாரன் தான் சவுண்டு. அப்ப அதுவும் அதே ஸ்பீட்ல தான் போகும். அதனால இதையும் விஎஸ்னு போட்டுக்கிறேன், சாரி வி டேஷ்னு போட்டுக்கிறேன். கார் என்ன ஸ்பீட்ல போகுதோ அந்த ஸ்பீட்ல தான் கார்ல இருக்கிற அப்சர்வரும் மூவ் ஆவாரு. கார் என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ கார்ல இருந்து சவுண்ட் வரதுனால சோர்ஸோட ஸ்பீடு அதே ஸ்பீடா தான் இருக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி வி டேஷ் கண்டுபிடிக்கணும். எஃப் எஃப் கேன்சல் ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2v minus 2v dash is equal to v plus v dash வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா v is equal to 3v dash வருது. இதுல இருந்து v dash கண்டுபிடிச்சா v/3 வருது. இதான் காரோட ஸ்பீட். காரோட ஸ்பீட் தான் அப்சர்வரோட ஸ்பீடு, சோர்ஸோட ஸ்பீட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்ங்கிற நோட்ஸ்ல டாப்லர் எஃபெக்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துக்கிட்டே வரோம்.
இப்போ முடிக்க முடிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. இது கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கிளியரா? ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். நான் டாப்லர் எஃபெக்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி டீச் பண்றேன். மித்த ப்ராப்ளம் இப்போதைக்கு நான் டீச் பண்ணல. கொஸ்டின் நம்பர் 57 அடுத்து நோட்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 57 எடுத்துக்கங்க எல்லாரும். The driver of a car traveling with speed 30 meters per second towards a high hill sounds a horn of frequency 600 Hz. If the velocity of sound in air is 330 meters per second, the frequency of reflected sound as heard by the driver is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டிரைவர் காரை என்ன பண்றாருன்னா ஓட்டுறாரு. எப்படி ஓட்டுறாருன்னா டுவர்ட்ஸ் ஹில் ஓட்டுறாரு. அந்த ஹில்ல பட்டுட்டு சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி அதே டிரைவருக்கு திருப்பி கேட்கும். அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹில்லுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதே டிரைவருக்கு கேக்குதுன்னா அது எக்கோ. எக்கோ எப்பயுமே கிரேட்டரா தான் கேட்கும். அதனால மேல பிளஸ் கீழே மைனஸ். இதுதான் ஃபார்முலா. இதுல வி சவுண்டோட ஸ்பீட் அது 330 இருக்கு. வி நாட்டுங்கிறது அப்சர்வர் ஸ்பீட், அப்சர்வர் டிரைவர். விஎஸ்ங்கிறது சோர்ஸோட ஸ்பீடு. சோர்ஸ்ங்கிறது கார்ல இருந்து வர சவுண்டோட ஸ்பீடு. அப்படின்னா கார் ஸ்பீடு. காரும் டிரைவரும் ஒரே ஸ்பீட்ல தான் போவாங்க. அப்ப காரோட ஸ்பீட் 30 அப்படின்னா அப்சர்வருக்கும் 30 தான், சோர்ஸுக்கும் 30 தான். எக்கோல இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 600. சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். நான் பல இடங்கள்ல சொல்லிட்டேன். எக்கோ வந்தா எப்பயும் ஜாஸ்தியா தான் கேட்கும். அப்ப மேல பிளஸ் கீழே மைனஸ். எக்கோங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா யார் சவுண்டை கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கே வரும். அப்ப சவுண்டை கிரியேட் பண்ற சோர்ஸ், அதை ஹியர் பண்ற அப்சர்வர், ரெண்டு பேரும் ஒரே ஆளா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, இல்ல ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அதனால ஒரே ஸ்பீட் வரும் நம்மளுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ நான் அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்றேன். Question number 63 அடுத்து. Question number 63. A speeding motorcyclist sees a traffic jam ahead of him. He slows down to 36 km/h. He finds that traffic has eased and a car moving ahead of him at 18 km/h is honking at a frequency of 1392 Hz. If the speed of sound is 343 meters per second, the frequency of honk as heard by him will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து டிராபிக் ஜாம் முன்னாடி இருக்குங்கிறத பார்த்துட்டாரு. அதனால அவர் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி 36 km/h ஓட்டிட்டு இருக்காரு. அந்த டிராபிக்ல ஒரு கார் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த காரோட ஸ்பீட் 18 km/h. அந்த கார் டிராபிக்ல அவருக்கு முன்னாடி மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த கார்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி தான். அப்சர்வருக்கு இது எப்படி கேட்டிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல அப்சர்வர் டிராபிக்ல பின்னாடி இருக்காரு, கார் டிராபிக்ல முன்னாடி இருக்கு. கார் தான் சோர்ஸ். அப்ப அப்சர்வர் சோர்ஸ் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. அப்படி ஒரே டைரக்ஷன்ல போறாங்கன்னா ஸ்பெஷல் கேஸ். அப்சர்வர் தான் மோட்டார் சைக்கிளிஸ்ட், சோர்ஸ் தான் காரு. இதுல இருந்து வர சவுண்ட் இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும், இப்படியும் போகும். ஆனா அப்சர்வருக்கு இப்படி வரும். நீங்க ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணி பாருங்களேன். இந்த ஸ்பெஷல் கேஸுக்கான ஃபார்முலா ரெண்டுலயுமே பிளஸ். இப்ப டேட்டா ஃபீட் பண்ணுங்க. சவுண்டோட ஸ்பீட் கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 343. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 1392. அப்சர்வரோட ஸ்பீட் 36 km/h. சோர்ஸோட ஸ்பீட் 18 km/h. km/h எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்திக்காத. எஸ்ஐ யூனிட் கிடையாது, மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திக்கணும். அப்படி மாத்தினா 1015 வரும். சாரி 10:5 வரும். இதை ஃபீட் பண்ணா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் ரீட் பண்றப்ப மோட்டார் சைக்கிளிஸ்ட் டிராபிக்கை பார்த்துட்டு காருக்கு பின்னாடி வராருன்னு கிளியரா இருக்கு.
அப்போ மோட்டார் சைக்கிளிஸ்ட் தான் அப்சர்வர், கார் தான் சோர்ஸ். அதுவும் கிளியரா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா டெஃபினட்டா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல் கேஸ் ஃபார்முலான்னு அர்த்தம். ஸோ அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 63. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 64. இது ஒரு வித்தியாசமான கேள்வி. A source of sound yes emitting waves of frequency 100 Hz. அப்போ ஒரிஜினல் frequency கொடுத்துட்டாங்க. And an observer O are located at some distance from each other. The source is moving with a speed of 19.4 meter per second at an angle of 60 degree with the source observer line as shown in the figure. The observer is at rest. The apparent frequency observed by the observer னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அப்சர்வர் இங்க இருக்கு, இங்க இருக்காரு. சோர்ஸ் இங்க இருக்கு. இந்த சோர்ஸ்ல இருந்து வெளியே வர சவுண்டோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 100. இந்த சோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி இன்க்ளைண்டா மூவ் ஆகுது. அந்த இன்க்ளினேஷன் 60 டிகிரி. இதுவரை எப்பயும் சோர்ஸ் இப்படி மூவ் ஆன மாதிரிலாம் சொல்லல. டுவர்ட்ஸ் மூவ் ஆகும், ஆப்போசிட் மூவ் ஆகும். ஒரு ஆள் ரெஸ்ட்ல இருப்பாங்க, இன்னொரு ஆள் அப்ரோச் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் விலகி போவாங்க. இப்படிதான் இருந்தது. அது ஒரே லைன்ல ஒரே டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி இன்க்ளைண்டா போகுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்க்ளைண்டா போனா என்ன பண்ணும்? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்றது. ஒரு டேர்ம் இன்க்ளைண்டா இருந்தா தீட்டா இருக்கிற பக்கம் காஸ் தீட்டா டேர்ம் வரும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேர்ம் வரும். இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிடும். இப்படி ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை விட்டுறலாம். அண்ட் ஆல்சோ இப்ப அப்சர்வர் இங்க இருக்கிறாரு. அப்சர்வரை அப்ரோச் பண்றது VS cos 60 இருக்கு. அப்ப அப்சர்வருக்கு இன்லைன்ல வர இதை நீ அக்கௌண்டபிளா வச்சுக்கலாம். அப்சர்வருக்கு சம்பந்தமே இல்லாம போற இந்த சவுண்டை வந்து நீங்க விட்டுறலாம். அப்ப எது வந்து அப்சர்வருக்கு ஃபேவராவோ அன்ஃபேவராவோ இருக்கோ அது அக்செப்டபிள். அப்ப இது அக்செப்டபிள், இது டோட்டலா தேவை கிடையாது. ஒரு டேர்மை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே வெக்டார்ஸ்ல டீச் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியல, மறந்துருச்சு அப்படின்னாலும் இங்க இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு டேர்ம் இன்க்ளைண்டா இருந்தாலும் இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற பக்கம் காஸ் தீட்டா டேர்ம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேர்ம், அவ்வளவுதான். கிளியர் தானே? சோ இதுல வந்து இப்ப பாருங்களேன், இது சோர்ஸ், இது அப்சர்வர். அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காருன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் டுவர்ட்ஸ் அப்சர்வர் போகும். டுவர்ட்ஸ் அப்சர்வர் போனா மேல பிளஸ் கீழே மைனஸ். ஜஸ்ட் மைனஸ் விஎஸ்ன்னு எழுதாம இப்படி எழுதிருங்க, அவ்வளவுதான். இதான் இங்க திங்கிங். முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டேட்டா ஃபீட் பண்ண ஆன்சர் வந்துடும். V313 இருக்கு. அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காரு. சோர்ஸ் ஸ்பீடு 19.4, காஸ் 60 1/2, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 100. சால்வ் பண்ண ஆன்சர் வரும். ஒரு மாதிரி இன்க்ளைண்டா போகுதுன்னா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க. எது அப்சர்வருக்கு ஃபேவராவோ அன்ஃபேவராவோ இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். அப்சர்வருக்கு டோட்டலாவே சம்மந்தம் இல்லாததை விட்டுறலாம். அப்சர்வருக்கு ஃபேவர்னா அதே அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும், அன்ஃபேவர்னா ஆப்போசிட்ல போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம வேற எங்கிட்டோ போறதை நீங்க விட்டுறலாம், இதை விட்டுறலாம். இது டுவர்ட்ஸ் அப்சர்வரா இருக்கு, அதனால மேல பிளஸ் கீழே மைனஸ். நார்மலா மைனஸ் விஎஸ்ன்னு போடுவோம், அதுக்கு பதிலா இந்த காஸ் 60 சேர்த்து எழுதி சால்வ் பண்ண முடியாது. அவ்வளவுதான்ப்பா. சோ இதோட நாம என்ன பண்ணியாச்சு, இந்த அடிஷனல் ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த நோட்ஸ்ல இருக்கிற டாப்லர் எஃபெக்ட் கான்செப்ட் எல்லாம் முடிச்சாச்சு. கிளியரா? கிளியராப்பா? இப்ப JEE 2019 இருக்கிற டாப்லர் எஃபெக்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். JEE 2019 டாப்லர் எஃபெக்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. JEE 2019 நோட்ஸ் கையில எடுத்துக்கோங்க.
எடுத்தாச்சுன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. நம்ம அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம பிளான் படி நாளைக்கு காலையிலையும் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு காலைல 6 to 7:15 விட்டுருவேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் போற மாதிரி இருக்கும். அதனால 7:30 வரையும் எடுக்க மாட்டேன். 6 to 7, 7:10, 7:05 அந்த கேப்ல விட்டுருவேன். ஒன்று. அதுக்கப்புறம் கம்மிங் ஃப்ரைடே கிளாஸ் கிடையாது. திருப்பி சண்டே இதே டைமிங்ல கிளாஸ் உண்டு. மண்டேவும் ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாகவே டைமிங் மாறும். ஆன்லைன் பேட்சுக்கு டைமிங் மாறும். 11th போர்ஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th ஆஃப்லைன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் எல்லாரும் ஆஃப்லைன் பேட்சுக்கு வந்துருங்க. 11th மட்டும் ஆன்லைன் எல்லாருமே கன்டினியூ பண்ணுங்க. அதை நான் சொல்றேன், நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன். எல்லாத்தையும் குரூப்பா பிரிச்சிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரையும் பிரிச்சிருக்கேன். நான் த்ரூ குரூப் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஈச் குரூப் இண்டிவிஜுவலா கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப டைமிங் மறந்துடாதீங்க. நாளைக்கு உண்டு, ஃப்ரைடே கிடையாது, திருப்பி சண்டே, மண்டே. சரி, இப்ப நம்ம ப்ராப்ளம்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் 4 o'clock இந்த லெசன் தான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். நீங்க டெஸ்ட் எனக்கு நைட்டுக்குள்ள எப்போ வேணாலும் எழுதி அனுப்புங்க. 4 o'clock எழுதி அனுப்பணும் அவசியம் இல்லை. நீங்க பொறுமையா படிச்சுட்டு இடிச்சுட்டு ஏதாவது கிளாஸ்லாம் இருந்ததுன்னா முடிச்சுட்டு இடிச்சுட்டு எழுதுங்க. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. எனக்கு 8 o'clock மேல எழுதி இன்னைக்குள்ள எழுதி அனுப்புங்க. அவ்வளவுதான். நான் லேட் நைட் தான் பேப்பர் கரெக்ட் பண்ணுவேன். இன்னைக்குள்ள நான் கரெக்ட் பண்றப்ப நீங்க எழுதி அனுப்பிச்சிடுங்க. அவ்வளவுதான். JEE 2019 ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். A musician using an open flute of length 50 centimeter produces second harmonic sound waves. A person runs towards the musician from another end of a hall at a speed of 10 km per hour. If the wave speed is 330 meter per second, the frequency heard by running person shall be close to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மியூசிஷியன் ஹாலோட ஒரு எண்ட்ல நின்னுகிட்டு ஒரு ஃப்ளூட், ஓப்பன் ஃப்ளூட்டை ஊதுறாரு. ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னா டுவர்ட்ஸ் மியூசிஷியன் போறாரு. அப்போ மியூசிஷியனோட ஃப்ளூட்ல இருந்து வர்ற ஆடியோ பர்சன் டுவர்ட்ஸ் போறதுனால ஜாஸ்தியா கேட்டுச்சுன்னா மேல பிளஸ் கீழே மைனஸ். இதுல விங்கிறது சவுண்டோட ஸ்பீட், அது 330. விஎஸ்ங்கிறது சவுண்டை கிரியேட் பண்றவங்களோட ஸ்பீடு. சவுண்டை யார் கிரியேட் பண்றாங்கன்னா மியூசிஷியன் கிரியேட் பண்றாரு ஃப்ளூட்டை வச்சு. அவர் ரெஸ்ட்ல தான் இருக்காரு, அதனால 0. V0ங்கிறது அப்சர்வரோட ஸ்பீடு. அப்சர்வர் யாருன்னா அந்த மியூசிஷியனை நோக்கி ஓடுறாருன்னா அந்த பர்சன், அவரோட ஸ்பீட் 10 km/h சொல்லியிருக்காங்க. அதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திட்டு. இப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஆன்சர் ஒன்று. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, அதுக்கு பதில் ஒரு சின்ன லாஜிக் சொல்லியிருக்காங்க. என்னங்கன்னா ஓப்பன் ஃப்ளூட்ல செகண்ட் ஹார்மோனிக். ஓப்பன் ஃப்ளூட்னு வந்துருச்சுன்னா டினாமினேட்டர்ல 2L, செகண்ட் ஹார்மோனிக்னா நியூமரேட்டர்ல 2V. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம ஆர்கன் பைப்புங்கிற கான்செப்ட்ல படிச்சிருக்கோம். ஸோ நீ அந்த ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணிருக்க. அப்ப லென்த் ஆஃப் பைப் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை இங்க எழுதிட்டேன். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 330 கொடுத்துருக்காங்க, அதை இங்க எழுதிட்டேன். சால்வ் பண்ணா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 660 வருது. இப்போ இதை இங்க ஃபீட் பண்ணா என் டாஸ் கிடைச்சிரும். அப்ப என் டாஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் நோட்ஸ்ல சால்வ் பண்ணிருப்பப்பா, இங்க மிஸ் ஆயிருக்கும். அப்ப என் டாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? என் டாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? விக்கு பதில் 330. அப்சர்வரோட ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னா 2.78. அடுத்து விக்கு பதில் 330. மியூசிஷியன் தான் சோர்ஸ், அவர் சும்மா தான் நின்றுட்டு இருக்காரு, அவரோட ஸ்பீட் 0. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி 660. சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த ப்ராப்ளத்துல என்ன அப்படின்னா, மியூசிஷியன் வந்து ஃப்ளூட் எடுத்து ஊதுறாரு, அதுல இருந்து ஒரிஜினல் சவுண்ட் வருது. அந்த ஒரிஜினல் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ஹார்மோனிக்னு ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஃப்ளூட்னா கீழே 2L வரும். க்ளோஸ்டு ஃப்ளூட், க்ளோஸ்டு பைப் அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே 4L வரும். அதெல்லாம் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கிருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? டிக் பண்ணிருங்க, இந்த ப்ராப்ளம் டிக் பண்ணிருங்க. இந்த ப்ராப்ளம் டிக் பண்ணிருங்க.
அடுத்த ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து second problem. A train moves towards a stationary observer with speed 34 meters per second. The train sounds a whistle and its frequency registered by the observer is F1. If the speed of the train is reduced to 70 meters per second, the frequency registered by is F2. If the speed of sound is 340 meters per second, then the ratio F1 by F2 is. ஒரு ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி அப்சர்வர் மூவ் ஆகுது. அப்ப ட்ரெயின் டுவர்ட்ஸ் அப்சர்வர் போறதுனால அப்சர்வருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஆடியோ ஜாஸ்தியா கேட்டா மேல பிளஸ் கீழே மைனஸ். ஒரு அட்டம்ப்ட்ல ட்ரெயின் 34 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் ஆகுது. இன்னொரு அட்டம்ப்ட்ல ட்ரெயின் 17 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் ஆகுது. ட்ரெயின் 34 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் ஆகுறப்ப அப்சர்வருக்கு ரெஜிஸ்டர் ஆகிற ஃப்ரீக்வன்சி F1. ட்ரெயின் 17ல டிராவல் ஆகுறப்ப ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து F2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வருக்கு கேட்கிற ஃப்ரீக்வன்சி F2. அப்படின்னா F1 ரேஷியோ F2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டுவர்ட்ஸ் அப்சர்வர் போறதுனால மேல பிளஸ் கீழே மைனஸ். ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சு 2 டாட் வச்சுட்டாங்க. ட்ரெயின் தான் சோர்ஸ். இதோட ஸ்பீட் 34 இருக்கிறப்ப ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு வந்து F1. இதோட ஸ்பீட் 17 இருக்கிறப்ப ஃப்ரீக்வன்சி ரிஜிஸ்டர்ட் பை அப்சர்வர் வந்து F2. சோ ரெண்டா பிரிச்சு ரேஷியோங்கிறதுனால 2 டாட் வச்சுட்டான். இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. V340 அப்சர்வர் ஸ்டேஷனரி, அதனால 0. ஒரு அட்டம்ப்ட்ல ட்ரெயின் ஸ்பீட் 34, இன்னொரு அட்டம்ப்ட்ல ட்ரெயின் ஸ்பீட் 17 ஃபில் பண்ணிட்டான். இப்ப கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துடும். சோ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 19/18 வருது. அவ்வளவுதான்ப்பா. இதான் செகண்ட் கொஸ்டின். சிம்பிள் தான், ஒரே கேஸ் தான். 2 டைமும் ட்ரெயின் ஸ்டேஷனரி அப்சர்வரை நோக்கி போகுது, டுவர்ட்ஸ் போகுது. டுவர்ட்ஸ் போனா அவருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். அப்போ மேல பிளஸ் கீழே மைனஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. அதுல ஒரு சின்ன லாஜிக் சொல்றாங்க. ஒரு டைம் ட்ரெயினோட ஸ்பீட் 34, இன்னொரு டைம் ட்ரெயினோட ஸ்பீட் 17. அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரேஷியோ என்னவா இருக்கும்? இதான் கேள்வி. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்து ஆமா, நெக்ஸ்ட் சண்டேவும் இதே டைமிங் தான். அஃப்ரின் நெக்ஸ்ட் சண்டே இதே டைமிங் தான். ஃப்ரைடே கிளாஸ் கிடையாது. ஃப்ரைடேனா அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால ஃப்ரைடே கிளாஸ் கிடையாது. சண்டே கிளாஸ் உண்டு, மண்டேவும் கிளாஸ் உண்டு, நாளைக்கும் கிளாஸ் உண்டு. கொஸ்டின் நம்பர் 16 அடுத்து. 2 cars A and B are moving away from each other in opposite directions. அப்ப 2 காரும் விலகி போகுது. Both the cars moving with a speed of 20 meters per second with respect to the ground. If an observer in car A detects a frequency of 2000 hertz of sound coming from car B, what is the natural frequency of sound source in car B? கார் B ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் கார் A ல இருக்கிற அப்சர்வர் ஹியர் பண்றாரு. அப்சர்வர் ஹியர் பண்றப்ப ஃப்ரீக்வன்சி 2000. அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் தான் ஆக்சுவல், நேச்சுரல் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 காரும் விலகி போகுது. விலகி போனா அப்சர்வருக்கு கம்மியா கேட்டிருக்கும். அது 2000 கொடுத்திருக்காங்க. கம்மியா கேட்டிருந்ததுன்னா மேல மைனஸ் கீழே பிளஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அப்சர்வரும் சோர்ஸும் ஒரே ஸ்பீட்ல தான் போறாங்க. அப்சர்வர் கார் ஏ, சோர்ஸ் கார் பி, 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல போறாங்க. அது 20 எழுதிட்டான். வி சவுண்டோட ஸ்பீட் அது 340 எழுதியாச்சு. அப்சர்வருக்கு கேட்ட ஃப்ரீக்வன்சி 2000. அப்ப n டாஸ் 2000. அப்ப ஒரிஜினல் ஆர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி n, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து n கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து அவ்வளவுதான். இது வந்து n கண்டுபிடிச்சா ஆன்சர்.
கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 17 வந்து ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 17 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 18 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 எடுங்க. 17, 18 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 20 எடுங்க. Two sources of sound S1 and S2 produce sound waves of same frequency 660 Hz. A listener is moving from S1 to S2 with constant speed u meter per second, and he hears beats 10 beats per second. The velocity is 330 meter per second. Velocity of sound is 330 meter per second. Then u equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு சோர்ஸ் இருக்குப்பா. ஒரு சோர்ஸ் வந்து S1, இன்னொரு சோர்ஸ் S2. ஒரு அப்சர்வர் என்ன பண்றாருன்னா, ஃப்ரம் S1ல இருந்து S2க்கு யூங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு. அவருக்கு 10 பீட்டு கேக்குது. அப்படின்னா இந்த யூ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. S1 பொறுத்தவரையும் அப்சர்வர் விலகி வராரு, அப்ப அவருக்கு ஆடியோ கம்மியா கேட்கும். S2 பொறுத்தவரையும் அப்சர்வர் டுவர்ட்ஸ் போறாரு, அப்ப அவருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஆடியோ ஜாஸ்தியா கேக்குதுன்னா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கும். ஆடியோ கம்மியா கேக்குதுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சில இருந்து கம்மி ஃப்ரீக்வன்சியை கழிச்சோம்னா பீட் கிடைச்சிரும். பீட் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சிக்கு மேல என்ன வரும்? பிளஸ் வரும். ஃபார் சோர்ஸ் 2 மேல பிளஸ், அவருக்கு ஆடியோ ஜாஸ்தியா கேட்கும். ஃபார் சோர்ஸ் 1 அப்சர்வருக்கு ஆடியோ கம்மியா கேட்கும், அப்ப மேல மைனஸ் கீழே பிளஸ். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 10 பீட்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அப்ப N2க்கு பதில் V பிளஸ் V0 டிவைடட் பை V மைனஸ் Vs, மைனஸ் N1க்கு பதில் V மைனஸ் V0 டிவைடட் பை V பிளஸ் Vs இன்டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி N இஸ் ஈக்குவல் டு 10. இப்ப V0 தான் அப்சர்வர் ஸ்பீட், அதை தான் யூன்னு சொல்லியிருக்காங்க. V0 கண்டுபிடிச்சா U கிடைச்சிரும். இதுல இந்த மைனஸ் Vs வந்து 0, சோர்ஸ் வந்து 0, சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 0 ஸ்பீட்ல தான் இருக்கு, அது ரெஸ்ட்ல தான் இருக்கு, அதனால இது 0 ஆயிடும். ஃபர்தரா இதை சால்வ் பண்றப்ப V பிளஸ் V0 மைனஸ் V பிளஸ் V0 பை V இஸ் ஈக்குவல் டு 10 பை N வருது. பிளஸ் V மைனஸ் V கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2V0 பை V இஸ் ஈக்குவல் டு 10 பை N. அந்த V இங்கிட்டு கிராஸ் பண்ணிட்டேன். இதுல இருந்து V0 கண்டுபிடிச்சா 5V பை N வருது. டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீட் பண்ண ஆன்சர் வரும். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஒரு பாய் சைரன் 1ல இருந்து சைரன் 2ல மூவ் பண்றான், எத்தனை பீட் நாம கண்டுபிடிச்சோம். இதுல வந்து பீட் கொடுத்துட்டு அந்த பாயோட ஸ்பீட் ஆர் லிசனரோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். பீட் கொடுத்துட்டு பாய் ஆர் லிசனரோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 21 நீங்க ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. வேற ஏதாவது டாப்லர் எஃபெக்ட் கொஸ்டின் இருந்தாலும் நீங்க ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டேன். எங்கேயும் எதுவும் வித்தியாசமான தெரியல, எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே பிளான், ஒரே லாஜிக், ஒரே மெத்தடாலஜி, ஒரே மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப ஈஸி, தரவா வச்சுக்கோங்க. இதே டாப்லர் எஃபெக்டோட தியரி படிச்சுட்டு இதை பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். தியரி படிக்காம எல்லாமே படிச்சாச்சு. நான் வந்து பர்டிகுலரா இதோட ப்ரூஃப் உங்களுக்கு நடத்தல, அதனாலதான் இத்தனை ப்ராப்ளம் சொல்லி தரேன். ஏன்னா நான் திருப்பி அதோட ப்ரூஃப் இல்லாமே ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாங்கிறதுக்காண்டி இத்தனையும் சொல்லியிருக்கேன். ஸோ பாத்துக்கோங்க. பிளஸ் KK நகர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அங்கேயே சென்டர் ஆரம்பிக்க போறேன், இடம் பார்த்துட்டேன். ஸோ நான் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். நான் சொல்றப்ப இங்க நீங்க 12th பிசிக்ஸ் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்துருங்க. யார் KK நகர் இதுல அஃப்ரின், மேகா, நீங்கெல்லாம் இங்க வந்துருங்க. அது நான் சொல்றேன் உங்களுக்கு. 11th பிசிக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எப்பப்பெல்லாம் வருதோ அப்ப நீங்க அட்டன் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இஃப் நாட்னா நீங்க லீவ் ஆயிக்கலாம், வெளியே போய்க்கலாம்.
இன்னும் எனக்கு வீடியோஸ் வந்து வரலப்பா, லிங்க் வரல, இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ லிங்க் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் 6 to 7, 7:10, 7:05 வரையும் கிளாஸ் இருக்கும். இன்னொரு பர்டிகுலர் டைட்டில் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்மிதா ஸ்ரீ வந்து நிறைய கிளாஸ் ஆப்சென்ட் ஆகுறீங்க, ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா, இல்லைன்னா கிளாஸ் விட்டு வெளியே போய்க்கலாம், நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். ராஜா சார். சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம், நாளைக்கு காலைல கிளாஸ் இருக்கு. ஓகேங்க சார். தேங்க்யூ.